பன்ஸ்மோர் பண்ணேன். அருணாச்சலம் பண்ணேன். அருணாச்சலம் பண்ற டைம்ல தான் எனக்கு காதல் கோட்டை படத்துல இருந்து ஆஃபர் வந்தது. ஓ! அந்த படம் பண்ணும்போது இந்த ஆஃபர் வந்ததா உங்களுக்கு? அருணாச்சலம் சூஸ் பண்ணணுமா? காதல் கோட்டை சூஸ் பண்ணணுமா? அந்த மாதிரி ஒரு அ ஒரு ஓ! இது டாக் வந்துச்சு. ஸோ நான் என்னோட ரஜினி சாரோட தான் நடிப்பேன். என்னோட ரஜினி சார். அவங்களையும் பார்க்கணும்னு ஆசை தான் இருக்கு. ஒரு ஒரு பயம் எல்லாரையுமே ஏன்னா இப்ப மறந்துடுவாங்களா? இல்ல எத்தன பேர் எத்தன ஆர்டிஸ்ட் பார்த்திருப்பாங்க அந்த மாதிரி ஃபேமிலியோட பார்க்கணும்னு சொன்னா, அவங்க அலோவ் பண்ணுவாங்களா? அப்படியெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சு தான் நான் போகாம இருக்கேன். இல்லாட்டினா கண்டிப்பா ஹெட் பண்ணி போயிருப்பேன். நீங்க இப்படி யோசிக்கிறீங்க. நீங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு எல்லாருமே உங்கள நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்க நிச்சயமா ஏன்னா இவ்வளவு நேரம் இவங்க யாருமே அவங்களுக்கு தெரியாது. நீங்க சொன்ன ஆமா, மாதிரி எங்கேயோ நீங்க செட்டில் ஆயிருப்பீங்க, வெளியூர்ல ஆமா, இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலைகள் இருப்பாங்க. பட் தெரிய வந்தா நிச்சயமா கூப்பிட்டு பார்க்குற ஆட்கள் தான். அது விஜய் சாரும் ஆமாமா. சரி, ரஜினி அத சாருமே சரி. அது தெரியும், 2 தெரியும். பேரும். இரு இரு இப்ப கூட அ ட்ரிவாண்ட்ரம்ல வந்திருந்தாங்க ரஜினி சார். ஸோ வந்து ஷூட்டிங்காக ஆமா வந்திருந்தாங்க. ஷூட்டிங்காக வந்தேன். நான் ஒரு வாட்டி நெனச்சேன், அவங்க தங்கியிருக்கிற ஹோட்டல்ல போய் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணி, அவங்க போற வழியில அப்படியே பார்க்கலான்னு நெனச்சேன். ஆனா எனக்கு மைண்ட் வரல. இன் கேஸ் அவங்க யாருமே விடலைன்னா என்ன பண்றதுன்னெல்லாம் நெனச்சு பார்த்தேன். சரி ஓகே. எப்படியாவது இந்த இன்டர்வியூ யாராவது பார்த்து அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லி இருந்ததுன்னா இத கூப்பிடுவாங்களா? வந்து இன்னொரு நம்பிக்கை. நாங்க யோசிச்சா பரவாயில்ல. நீங்க யோசிச்சிருக்கீங்க அந்த மாரி. ஆமா. அவருக்கு தங்கச்சியா ஆமா. நடிச்சுட்டு இல்ல நிச்சயமா நடக்கும் மேம். இன்டர்வியூ அவங்க அவங்க பார்வைக்கு போச்சுன்னா, டெஃபினட்டா உங்கள கூப்பிட்டு ஆமா. மீட் பண்ணுவாங்க. அது அது நடக்க 100% வாய்ப்பு இருக்காது. ஆமா. நடக்கட்டும். சீக்கிரமா ஆமாமா. நடக்கட்டும். தேங்க் யூ சோ மச்.